ஃபர்ஸ்ட் இந்த படத்தை அணுகுன விதம் வந்து பயங்கரமாக ஹிலேரியஸாக வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நிமிஷத்துக்கு நிமிஷம் செகண்டுக்கு செகண்ட் வந்து காமெடி சீக்வன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த தாய்க்கிழவி படத்தோட ரைட்டிங் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது வெறும் காமெடி படம், இது ஒரு எமோஷன் படம், சென்டிமெண்ட் இது மாதிரி மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே நிறைய குட்டி குட்டியான விஷயங்கள்லாம் வந்து இதில் வந்து வச்சுருந்தாங்க. 100 வருஷம் 200 வருஷம் கழிச்சு எவன் கையில் கிடைக்க போகுதுன்னு தெரில. என்ன மாதிரி யாராலையும் கமல் சாரோட ஃபேனாக இருக்கவே முடியாது, அப்படி நடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். உண்மையாகவே வந்து ஒரு பர்ஃபெக்டான கமல் சார் ஃபேனாக வந்து நடிச்சிருக்கேன். உண்மையாகவே நம்ம வந்து ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ளே போய் அவங்க அங்கே பேசிக்கிட்டு இருக்கிற பார்க்குற மாதிரியே ஃபீல் கொடுப்பாங்க அவங்க எல்லாருமே. கோடியில் ஒரு ஆளுக்கு தான் இது நடக்கும். இதெல்லாம் தாண்டி கலையரசி ராதிகா அவங்க வந்து இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டு பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் மாதிரியே தெரியல, அவ்வளோ ரியலாக இருந்தது. மேக்கப் மாதிரியே தெரியாத மாதிரி இருந்தது. இன்டர்வல் போர்ஷன் அவ்வளோ கூஸ் பம்ப்ஸாக இருந்தது, ஒரு மாதிரி பயங்கர மாசாக இருந்தது. அப்போ நிச்சயமாக உங்களோட ஃபேமிலியோடு போய் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கண்டிப்பாக வந்து சிரிக்க வைக்கும், உங்களை யோசிக்க வைக்கும், ஃபீல் பண்ண வைக்கும், அழுக வைக்கும், எல்லாமே இந்த தாய்க்கிழவி வந்து பண்ணும். எஸ்கே ப்ரொடக்ஷன் சிவகார்த்திகேயன் பிரசன்ஸ் தாய்க்கிழவி இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ராதிகா மேம் தான் இந்த படத்தோட லீடாக நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அருள்தாஸ், பாலசரவணன், சிங்கம்புலி, முனிஷ்காந்த், அப்புறம் மற்றும் பலர் நிறைய பேர் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. முதல்ல இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். பவுனு தாயின்ற கேரக்டர் வந்து ராதிகா மேம் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக இருக்காங்கன்னா, இந்த ஊரே வந்து அவங்கள பார்த்து அலறுது. என்னன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பண உதவிகள் வந்து கொடுத்து இந்த வட்டிக்கு விடுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்குறாங்க. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரே வந்து இவங்களுக்கு ஒரு கெட்டது நடந்துராதா அப்படின்னு வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் தான் வந்து அவங்களுக்கு ஒரு உடம்புக்கு முடியாத ஒரு சிச்சுவேஷன் வருது, உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. இந்த சமயத்தில் அவங்களோட பசங்க வராங்க 3 பேர், அதுக்கப்புறம் அவங்க மருமகனும் வராங்க. என்னன்னா இவங்க இல்லை அப்படின்னா இவங்களோட சொத்தெல்லாம் இவங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து அவங்க எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. அண்ட் ஒரு கட்டத்தில் வந்து இவங்க எல்லாருமே வாழ்கிறதுக்கான ஒரு விஷயத்த வந்து இந்த பவுனு தாயின்ற கேரக்டர் வந்து எங்கேயோ மறைச்சு வச்சுருக்காங்க, ஒளிச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியுது. இப்போது இந்த கேரக்டரை எப்படியாவது காப்பாற்றணும், காப்பாற்றிட்டாங்கன்னா இந்த விஷயம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த பவுனு தாயின்ற கேரக்டரை வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து காப்பாற்றினாங்களா, இவங்களுக்கு தேவைப்படுற அந்த விஷயத்த வந்து எங்கே இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிறது தான் இந்த தாய்க்கிழவி படத்தோட மீதி கதை. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட நெகட்டிவ்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி பாசிட்டிவ்ஸை வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தை அணுகுன விதம் வந்து பயங்கரமாக ஹிலேரியஸாக வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நிமிஷத்துக்கு நிமிஷம் செகண்டுக்கு செகண்ட் வந்து காமெடி சீக்வன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க ஒன்லைனர்ஸாக இருக்கட்டும், அந்த சிச்சுவேஷனே வந்து ஒரு மாதிரி ஹிலேரியஸாக டைப் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருந்தது. அதை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பயங்கர காமெடியாக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் விழுந்து விழுந்து சிரித்த ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை வந்து நம்ம சொல்லலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னா அது வந்து ரைட்டிங் தான். எல்லா படத்துலையுமே வந்து இந்த ரைட்டிங் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த படத்தோட அவுட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த தாய்க்கிழவி படத்தோட ரைட்டிங் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது வெறும் காமெடி படம், இது ஒரு எமோஷன் படம், சென்டிமெண்ட் இது மாதிரி மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே நிறைய குட்டி குட்டியான விஷயங்கள்லாம் வந்து இதில் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே எழுதின விதம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லா கேரக்டருமே, அதாவது ஒரு சீன் ஒருத்தர் இருப்பாருங்க, இந்த பவுனு தாயின்ற கேரக்டர் வந்து கொஞ்சம் உடம்பு முடியாமல் படுத்திருக்கிற டைமில் வந்து ஒருத்தர் வந்து கேட்டுட்டு போவார், என்னாச்சு ஓகேவா, என்னாச்சு ஓகேவா அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து கேட்டுட்டு போவார். அவருக்கு ஒரு எண்டிங் கொடுத்துருப்பாங்க இந்த படத்தில். அவர் ஒரு ஜஸ்ட் ஒரு 2-3 சீக்வன்ஸ் தான் வருவார். அந்த கேரக்டருமே நம்ம மனசில் நிற்கும். அண்ட் இந்த படத்தோட டைலாக்ஸ் அண்ட் சிச்சுவேஷன், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு காமெடி படம் பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னாலும் அதில் வர காமெடிஸை சொல்லி சிரிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அந்த காமெடி படத்தில் இருக்கணும். அந்த மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த படத்தில் வந்து அவ்வளோ காமெடி சீக்வன்ஸ் இருந்துச்சு. அது எல்லாமே படம் பார்த்ததுக்கு அப்புறமும் நமக்கு அங்கங்கே சில விஷயங்கள் வந்து நினைவுக்கு வந்துட்டு போகுது. அண்ட் அடுத்த பாசிட்டிவ் வந்து டெஃபினட்டாக இந்த படத்தில் நடித்த எல்லா கேரக்டர்ஸுமே அவங்களோட கேரக்டராகவே அவங்க வந்து இருந்திருக்காங்க. அருள்தாஸ் அவர் கேரக்டரில் இருக்கார். சிங்கம்பொலி நம்ம மறந்துடுவோம், அவர் வந்து இதில் உப்புலின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. இதில் வந்து கமல்ஹாசன் சாரோட ஃபேனாக அவர் வந்து பண்ணியிருக்காரு. அவரே ஸ்டேஜில் சொன்னார், என்ன மாதிரி யாராலையும் கமல் சாரோட ஃபேனாக இருக்கவே முடியாது, அப்படி நடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். உண்மையாகவே வந்து ஒரு பர்ஃபெக்டான கமல் சார் ஃபேனாக வந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் இவரோட இன்ட்ரோ சீக்வன்ஸ் வந்து ஒரு மாதிரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு பாட்டு போட்டுக்கிட்டு இருப்பார், அதில் ஃபுல்லாக கமல் சாங்ஸாக போட்டுக்கிட்டு இருப்பார். சரி வேறு ஏதாவது பாட்டு போடுங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒன்று பண்ணுவார். அதுவுமே பயங்கர ஹிலேரியஸாக தான் வந்து முடியும்.
அண்ட் அதுக்கப்புறம் முனிஷ்காந்த் அண்ட் பாலசரவணன் இவங்க 2 பேருக்குமே வந்து நிறைய ஷேட்ஸ் இருந்துச்சு. ஒரு எமோஷன் சீன் இருக்கும். அண்ட் இன்னொன்று சீனில் வந்து நல்லா காமெடி பண்ணணும். இன்னொன்றுல வந்து வெகுலியாக ஒன்று பண்ணணும். ஸோ இது இந்த மாதிரி ஏகப்பட்ட ஷேட்ஸ் இவங்க 2 பேத்துக்குமே இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து பவுனுதாயோட பொண்ணா நடிச்சிருக்க ஒரு கேரக்டர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு முக்கியமான சீக்வன்ஸ் வருது. அவங்களும் பயங்கரமாக அந்த சீக்வன்ஸில் கலக்குறாங்க. அண்ட் இவங்களோட மருமகள் கேரக்டராக ஒரு 3 பேர் இருக்காங்க. உண்மையாகவே நம்ம வந்து ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ளே போய் அவங்க அங்கே பேசிக்கிட்டு இருக்கிற பார்க்குற மாதிரியே ஃபீல் கொடுப்பாங்க அவங்க எல்லாருமே. அண்ட் முத்துக்குமரன் நம்ம சார்பேட்டா பரம்பரையில் பார்த்துருப்போம். எனக்கு தெரிஞ்சு ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டர், அவரை பார்த்தா கொஞ்சம் கடுப்பாகணும்ப்பா அப்படிங்கிற ஒரு கேரக்டர்னா இவர் தான் அப்படிங்கிற மாதிரியான வந்து ஒரு அக்மார்க்கை வந்து கொடுத்துட்டாரு. ஸோ இந்த படத்துலையுமே வந்து அந்த கேரக்டர் ரொம்ப சூப்பராக எடுத்து பண்ணியிருந்தாங்க. ஒரு கருப்பு கோயில் வந்து ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அங்கே ஒருத்தர் வந்து காட்டுவாங்க. அவர் வாட்ச்மேன் மாதிரி ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க. அவரோட கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தாங்க. அவர் வந்து யாருன்னு தெரியல. ஒரு சின்ன சீக்வன்ஸ் தான் பண்ணுறாரு. ஆனால் படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அவரோட கேரக்டருமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதில் எல்லா கேரக்டருமே மனசில் நின்னது ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது இந்த படத்துக்கு. அண்ட் இதெல்லாம் தாண்டி கலையரசி ராதிகா அவங்க வந்து இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டு பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் மாதிரி தெரியல, அவ்வளோ ரியலாக இருந்தது. மேக்கப் மாதிரியே தெரியாத மாதிரி இருந்தது. அண்ட் அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தா, எங்கேயுமே ராதிகா அப்படிங்கிற ஒரு கேரக்டராக இங்கே அவங்க நம்ம பார்க்க முடியாது. அவங்க அந்த பவுனு தாய், அந்த தாய் கிழவி, இந்த ஊரே பார்த்து அவங்கள வந்து பார்த்தாலே பயப்படும், அவங்கள திட்டுவாங்க. ஆனால் அது எதையுமே மைண்ட் பண்ணாத ஒரு கேரக்டர், கெத்தாக ஜாலியாக. அவங்களே வந்து ஒரு இதில் சொல்லியிருந்தாங்க, ரஜினி சார் நடிச்சிருந்தா இந்த கேரக்டர் எப்படி இருந்திருக்குமோ அதுதான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அவ்வளோ மாசாக இருந்தது. குறிப்பாக வந்து இந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் வந்து அவங்க அந்த ஒன்று நடக்கும், அதில் அவங்களோட இது வந்து அவ்வளோ மாசாக இருந்துச்சு. கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கேரக்டர் ஒன்று இருக்குது. ஒரு டெம்போ ட்ராவலரை வந்து ஒரு கேரக்டராகவே வந்து காட்டியிருப்பாங்க. எஸ்வி சேகர் சார் ஒரு படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. அதில் வந்து ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்கும். அதில் வந்து அவங்க பாட்டி வந்து இருக்காங்க. ஸோ அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லுவார். என்ன நடக்கும்னா, அவங்க வீட்டுக்குள்ளே ஏதோ சிச்சுவேஷன் நடக்கும்போது அந்த டேப் ரெக்கார்டரில் வந்து அந்த சிச்சுவேஷனை வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு சாங் வந்து ஓடும். அதெல்லாம் எல்லாம் அந்த பாட்டு வரும்போது பயங்கர காமெடியாக இருக்கும் அந்த சீக்வன்ஸே. ஸோ அந்த மாதிரி இந்த டெம்போ ட்ராவலரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டெம்போ ட்ராவலருக்கு ஒரு கதை கொடுத்து எதனால் அது அப்பப்போ பாட்டு பாடுது அப்படிங்கிறதும் வந்து பயங்கரமாக வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த டெம்போ ட்ராவலரை வச்சு ஒரு 2-3 இடத்துல வந்து சீக்வன்ஸில் வந்து ஒரு பயங்கர மாஸ் எலிவேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக இன்டர்வல் போர்ஷன் அவ்வளோ கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. ஒரு மாதிரி பயங்கர மாசாக இருந்தது. அதே மாதிரி கட் பண்ணால் கிளைமேக்ஸில் இந்த 2 விஷயம் வந்து பயங்கர மாசாக இருக்கும். அந்த டெம்போ ட்ராவலரில் வர அந்த சாங்கை வந்து அவ்வளோ ஆப்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் த்ரூ அவுட் இந்த படத்தில் வந்து கமல் சாரோட ரெஃபரன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. இது வந்து கமல் சார் ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். பயங்கரமாக வந்து அவரோட சாங்ஸை யூஸ் பண்ண விதம், அவரை பற்றி பேசுகிற ஒரு விஷயமும் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, மேக்கப், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், இவங்க எல்லாருமே அவங்கவுங்க வேலையை அவ்வளோ சூப்பராக பார்த்துருக்காங்க. எங்கேயுமே ஒரு சின்ன பிசுறு, இது கொஞ்சம் ஓகே தான், இது இல்லை இது வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. அவங்களோட ஒர்க் எல்லாமே ரொம்ப டீசெண்டாக அண்ட் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபைனலாக இந்த படத்தோட ப்ரொடியூசரை பற்றி பேசி ஆகணும். ஏன்னா ஒரு ஆக்டராக அவரே இருக்கிறாரு, ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னும் போது ஈஸியாக அவர் லெவலில் அந்த மாதிரியான படங்கள் வந்து பண்ணிட்டு போயிட முடியும். பட் இந்த தாய்க்கிழவின்ற அந்த ஸ்கிரிப்டை மவுண்ட் பண்ணுற விதம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கு கரெக்டான செலவுகள் பண்ணி அப்படி செலவு பண்ணால் தான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த படத்தை வந்து அழகாக கொடுத்து ப்ரெசென்ட் பண்ணி இன்றைக்கி இவ்வளோ நல்லா ப்ரமோட் பண்ணி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஊருக்குள்ளே அப்படியே நடக்கிற ஒரு கதை அப்படின்ற மாதிரிலாம் இந்த எந்த சலசலப்பும் இல்லாமல், அந்த எந்த ஒரு என்னப்பா இது ஒரே இடத்துல சுற்றி நடக்குது அப்படிங்கிற அந்த தாட் எதுவுமே இல்லாமல் இந்த ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ ஹோல்ட் பண்ணுச்சு ஆடியன்ஸை. அண்ட் எல்லாருமே வந்து படம் முடிச்சுட்டு போகும்போது பயங்கர என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்து போனாங்க. ஸோ இதெல்லாம் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸாக நான் பார்க்குறேன். அண்ட் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து நெகட்டிவ்ஸாக பெருசாக என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அப்படி தான் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம், மேபி வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஒரு 5 நிமிஷம் வந்து இந்த இன்டர்வலுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. பட் அந்த இன்டர்வல் போர்ஷன் வந்தோடனையும் அப்போ தான் புரிஞ்சுது, ஓகே இது இந்த இடத்துல டிப் ஆனதே இந்த இன்டர்வலோட தூக்குறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நெகட்டிவ்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி பாசிட்டிவ்ஸை பார்த்துடலான்னா, இந்த படத்தில் நிறைய பாசிட்டிவ்ஸ் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட முக்கியமாக இதில் ஒரு மெசேஜ் இருக்குது பெண்களுக்காக. ஸோ நிச்சயமாக உங்களோட ஃபேமிலியோடு போய் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கண்டிப்பாக வந்து சிரிக்க வைக்கும், உங்களை யோசிக்க வைக்கும், ஃபீல் பண்ண வைக்கும், அழுக வைக்கும், எல்லாமே இந்த தாய்க்கிழவி வந்து பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த தாய்க்கிழவியோட ரிவ்யூ வந்து இது என்னோட ஒப்பீனியன். ஸோ நீங்கள் படம் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.